சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார், எப்படி இருக்கீங்க? மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர் பேசியது சரியா? தமிழக எம்பிக்களை பேசியதை இப்ப தமிழர்களையே பேசிவிட்டதாகவெல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. போராட்டம் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாருமே பேசிட்டாருன்னு அவங்க சொன்னது எம்பிக்களை சொன்னாரு, அது ஏற்கவே முடியாது. அதற்கு அவரே வருத்தம் தெரிவிச்சார். அது யாருடைய மனதாவது புண்படுத்தினா நான் அப்பாலஜி கேட்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது ஒரு ஃப்ளோல சொன்னது ஏற்க முடியாது. அதை அதனால தான் அவர் திரும்ப பெறார். அதனால தமிழர்களை சொல்லிட்டாரு கொண்டு வருது. அது ஒரு ட்விஸ்ட். அது அவர் சொன்னது எம்பிக்களை பத்தி சொன்னாரு, நீங்க இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. பார்லிமெண்ட்ல சபாநாயகரும் ஆளுங்கட்சியினரும் எதிர்கட்சியும் மாறி மாறி இப்படி சொல்ல ரொம்ப நார்மலா நடக்கிறது. ஸோ பார்லிமெண்ட்ல இது மாதிரி மாறி மாறி திட்டிவாங்க. எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை நீங்க கொகோய் அவருக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நடந்த விவாதத்தை இன்னைக்கு நடந்ததை நீங்க பார்க்கணும். 2 பேரும் பயங்கர சண்டை, பயங்கரமா ஒருத்தர் அவர் கேட்கிறாரு, எந்திரிச்சு பேசிட்டு இருக்காங்க, நான் பேச வேண்டாமாங்கன்றார். அப்போ நீங்க யாரை மதிச்சீங்க, நீங்க யாரும் மதிக்கலாம், பயங்கர பிரைம் மினிஸ்டர் மதிக்கிறாரா என்ன பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப சாதாரணம். அதுல ஒரு வார்த்தை இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏங்க ஓடி போறீங்க, உட்காருங்க, ஏன் ஓடுறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுங்களா? அப்ப இது ஒரு இழிவுபடுத்துற நோக்கமான்னு புரிஞ்சுங்க. ஆனா அந்த வார்த்தை தப்பா விழுந்துருச்சு. நோ டவுட் அவர் அநாகரிகமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்றதை நம்ம ஏற்க முடியாது. அதுக்காக அவரே பின்னாடி வாபஸ் வாங்கிட்டார். நான் சாரிங்க தெரியாம சொல்லிட்டேன், நான் யாராவது சொன்னதை புண்படுறது மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிட்டார். ஒரு மாசமா இதே வேலையை பண்ணிட்டு இருக்காரு திரு தர்மேந்திர பிரதான். அதாவது நிதியை கொடுக்கணும்னா நீங்க ஏத்துக்கோங்க மும்மொழி கொள்கை, அதுவே பெரிய பிரச்சனை. அது பிரச்சனை ஆயிட்டு அங்க இருந்து தொடங்கின பிரச்சனை மறுபடியும் தமிழர்கள் உணர்வை பத்தி பேசுறதும் தமிழர்களின் கலாச்சாரம் பத்தி பேசுறதும். தமிழர்கள் கலாச்சாரம் பத்தி எங்க பேசலாம் நீங்க காட்டுங்க, அப்படியே கட் பண்ணுங்க, நீங்க எடுங்க அந்த வீடியோ காட்டுங்க, நான் தெரிஞ்சு தமிழர்களுடைய கலாச்சாரம் பற்றி தமிழர்களுடைய உணர்வு பத்தி. நாகரிகமற்ற எம்பிக்கள்னா என்ன நான் சொல்ல வர போறேன். அவங்க தான் தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க தான் தமிழோட மக்கள் பிரதிநிதி. நீங்க நானும் உங்களை சொன்னாரா? அது எம்பிக்களை சொன்னா நம்மள சொன்னா திமுக சொன்னா உங்களை சொன்ன மாதிரியா? அது சொல்லவே இல்லையா? நீங்க அதை சொல்ல முடியாது சார். திமுக சொன்னா எனக்கு வலிக்கும், நீங்க அப்படி சொல்லிட்டு போங்க. இல்ல கட்டமைக்காதீங்க என்னைய பொறுத்தி. அதாங்க மாதே சரியில்லைன்னு ஒருத்தர் விமர்சனம் பண்றாருங்க. ஒட்டுமொத்த ஆங்கர் சமுதாயம், ஒட்டுமொத்த டெலிவிஷன் சமுதாயம்லாம் நீங்க பேசக்கூடாது. அவருக்கு ஏதோ பிரச்சனை. அவர் அந்த எம்பிக்களை பத்தி பேசுனது தப்பு. அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். மொத்த பிரதிநிதியும் திமுக எம்பிக்கள், கூட்டணி கட்சி எம்பிக்கள் சொல்றது நீங்க என்ன சொல்ல வரீங்க? தமிழர்களையே சொன்ன மாதிரி தான் அது அர்த்தம். அப்படிலாம் ஆக முடியாது. அப்படிலாம் திமுக சொன்னா தமிழர்கள் சொன்னாலும் ஆகாது. திமுக இருக்கிறதே அத்தனை எம்பியும் தமிழ்நாடு எம்பிஸ் தான் சார் எல்லாருமே. அது திமுக எம்பிஸ் என்ன பண்றது? திமுக மட்டும் தான் ஜெயிக்குது. அது திமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சு. அது ஒண்ணு கவலைப்படாது. எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? திமுக கூட்டணி நான் உங்களுக்கு நான் சொன்னேன், நீங்க சொல்ல யோசிப்பீங்க, நம்ம ஏதாவது தப்பா சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. புரியுதா? திமுக கொண்டு ஜெயிக்கும் நான் சொல்லிருக்கேன், ரெக்கார்ட் இருக்கு, நீங்க எடுத்து பாத்துங்க. ரெண்டாவது, திமுக சொன்னா தமிழர்கள் சொன்ன மாதிரி இந்த பிசினஸ் நான் வரல, அது நீங்க எடுத்துக்கீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் சொன்னது தப்பு, அதையும் சேர்த்து பதிவு பண்ண காதுல வாங்குங்க. நீங்க வாங்கலாம், எனக்கு அதுவும் பிரச்சனை கிடையாது. நம்ம திரும்ப ஒரே மேட்டர் பேச முடியாது. அதற்காக நீங்க வார்த்தை பயன்படுத்தி தமிழர்களை இழிவுபடுத்தாருன்னு அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். தமிழ் கலாச்சாரத்தை இழிவுபடுத்தா நீங்க பேசுறீங்க, அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா வாபஸ் வாங்கிக்க. நீங்க போற போக்குல பேசுறதுக்கு நான் ஆள் கிடையாது. தமிழ் கலாச்சாரத்தை நாகரிகமற்ற எம்பிக்கள் அந்த சொல்லாடலுக்கான இது என்ன பொருள்? என்ன நாகரிகமற்ற எம்பிக்கள் வருத்தம் தெரிவிச்சாருன்னா பொருள் என்ன? வருத்தம் தெரிவிச்சவங்க இங்க இருக்கிற மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு? ஏன் நீங்க திரும்ப பெறீங்க? அதெல்லாம் திரும்ப பெற தேவையில்ல, அவங்க நாகரிகமற்றவர்கள் தான் அப்படின்னு எழுதுறாரு. நேத்திக்கு நான் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பேசுன உங்களுக்கு எடுத்துக்காட்டு நீங்க போடுவீங்களா? நான் உங்களுக்கு ஒரு கிளிப் போடுவீங்களா? நீங்க திரும்ப பெற்று விட்டாருன்னு நீங்க சொல்றீங்க, அது ஒத்துக்கிறீங்க. ஆமா, தமிழக பாஜக தலைவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. அவர் ஏன் தமிழக மக்கள் என்ன நினைப்பாங்க? இதை தர்மேந்திர பிரதான் செஞ்சது சரியா தப்பான்னு அவர் எப்படி மாத்தி சொல்ல முடியும்? அவங்க சரின்னு தான் சொல்லுவாரு. அவர் சப்போர்ட் பண்ணி அவரோட இடத்துல. ஆமா, இவங்க நாகரிகமற்றவர்கள் எழுதுறாரு. அவர் எழுதலாம் சார், அவர் கட்சி தலைவர் சார், நான் கட்சி தலைவர் கிடையாது சார்.
நான் வந்து அவர் பேசியிருக்க கூடாதுன்னு ரொம்ப நான் வந்து எல்லா இடத்துலையும் நிற்கிறேன். உங்களுக்கு சொன்னேன், நான் உங்களுக்கு திரு அண்ணாமலை வந்து தவம் கிடக்குறாங்கன்னு சொன்னது தவிர்த்திருக்கப்பட வேண்டியது, பாஜக கீஜாக்கான்னு சொன்னது நான் அந்த இடத்துல நிற்கிறேன். யாரை பேசினாலும் தப்புன்னு சொல்லக்கூடிய, புரியுங்களா? தர்மேந்திர பிரதான் பேசினா சரின்னு எப்படி சொல்லுவேன்? அது தவறு. அண்ணாமலை அரசியல் செய்யறாருன்னா நீங்க ஒரு பாயிண்ட் அடிக்கடி சொல்லுவீங்க, 31 இல்லைன்னா 36ன்னு சொல்லுவீங்கல்ல. தமிழக பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்குதுன்னு 36 இன்னும் தள்ளி போகும் சார். இந்த மாதிரி எல்லாம் பேசி சந்தோஷப்பட்டுங்க, நைட்டு போய் பிரியாணி சாப்பிடுங்க, எனக்கு என்ன பிரச்சனை? அப்பா 36ல நீங்களா மல்லாக் படத்துக்கு யோசிக்க, எனக்கு என்ன பிரச்சனை? ஐ அம் ஹியர் டு ஸ்டாப் யூ. நீங்க நினைச்சீங்க 36ல சார் 40 வரவே வரா சார், எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பந்தம் காலை இல்லைன்ற காலை எப்படி சொல்லிக்கங்க, எனக்கு என்ன பிரச்சனை சார்? உங்களுடைய எண்ண ஓட்டத்தை மாற்றுவது என்னுடைய வேலை இல்லை. நான் நடக்க போவதை கணிக்க முயற்சிக்கிறேன் என்னால முடிஞ்சளவு. அது நெருங்கி வருதான், தப்பா சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க, மாத்திக்கிறேன். எங்க அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி இது ஒரு முயற்சி, தப்பா போச்சுன்னா பயிற்சி, எனக்கு ஒண்ணு கட்டு போல, நீங்க சொல்லுங்க. சோ அண்ணாமலை அரசியலுக்காக அதை சொல்கிறார். எல்லா அரசியல்வாதிகளையும் போல நியாயப்படுத்துற எல்லா அரசியல்வாதிகளையும் போல. எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க சார். இப்படி எல்லாம் வந்து நம்ம எம்பிக்களை பேசிட்டா உடனே அது மாதிரி விட்டுருவாங்களா? களவாணிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? புறம்போக்குங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? செருப்பால் அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓட விட்டு அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தையெல்லாம் எங்கேயா கேட்டிருக்கீங்களா? இல்ல அப்படி ஒரு யாரை சொல்றீங்க, எங்க சொல்ல புரியல சொல்ல போறீங்களா? 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட மேடை பேச்சாளர்கள் பேசலாம். அவங்கள சொல்லல, நான் அவங்கள சொல்லல. அதை நீங்க கேட்க மாட்டீங்களே, உங்க காதுல விழாதே, அதெல்லாம் அதான பிரச்சனை. அதான பிரச்சனை. நீ ஒரு எம்பியை குத்தம் சொல்லிட்டா ஒரு சமுதாயத்தை குத்தம் சொன்ன மாதிரி ஆயிருந்தீங்க. அப்ப மத்தவங்கள பேசினா ஊர்காம அமீன்னு சொன்னா அதெல்லாம் என்ன பாராட்டு போய் வார்த்தையா? இல்ல, அதெல்லாம் தவறுதான் சார். யார் சொல்லியிருக்கா தெரியுமா உங்களுக்கு? என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ற 4ஆம் 3ஆம் கட்ட பேச்சாளர்லாம் சொல்லல, பெருமக்களை சொல்லிட்டு இருக்கு சார். நம்ம சப்ஜெக்ட் விட்டு விமர்சனத்துக்கே போயிட்டு இருக்கோம். தலைவா வாங்க, எங்க இருந்தீங்க? கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க. பாண்டே அவர்களுக்கு கோவம் வரும். தர்மேந்திர பிரதான் நீங்க எத்தனை காலேஜுக்கு போய் பேசுறீங்க? தர்மேந்திர பிரதான் பேசுனதை பத்தி தான் நீங்க ஆரம்பிச்சீங்க. சப்ஜெக்ட் மாறிட்டு நான் என்ன சொல்லி நைஸா போற போக்குல என்ன சப்ஜெக்ட் மாறினேன்? நாகரிகம் மட்டும் சொன்னா, நாகரிகம் பத்தி நான் சொன்னேன், நாகரிகம் மற்ற வார்த்தை என்னன்னு வந்திருக்குன்னு. நீங்க இந்த பக்கம் பாலை போட்டு என்னென்ன பேட்டை வச்சுட்டு இருக்கீங்க? பாலை போட்டா பேட்டை வச்சு என்ன செய்வாங்க? வாங்க, தமிழ்நாட்டு நிதி பத்தி நான் திரும்பவும் சொல்றேன். அதற்கு முன்னாடி அவரும் சொல்லியிருக்காரு, அவரே மாத்தி போறோம், நான் மாத்த போறல. திட்டத்துக்கு PM ஸ்ரீன்னு என்னதுங்க? திட்டம். உங்களுக்கு இன்னொரு லெட்டர் நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க போடும்போது எடுத்து போடுங்க. அதுல நம்முடைய கல்வித்துறை குருபரன் அவர்கள், நம்முடைய செயலாளர், கவர்மெண்ட் தமிழ்நாடு செயலாளர் இருக்காரு. நாங்க இதை அக்செப்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். நீங்க வந்து பழைய ஒரு லெட்டர் சொல்லுங்க, அந்த லெட்டர் கிடையாது. குழு அமைச்சு சொல்லுவோம், அந்த லெட்டர் கிடையாது. நான் வேற ஒரு லெட்டர் உங்களுக்கு இப்ப கொடுக்குறேன். அதுல தெளிவா திரு குமரகுரு எழுதுறாரு, இதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். MOEல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு, அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. அதே தான் சிஎம் சொல்றாரு. இல்லங்க, உங்களுக்கு தெரியல, அந்த லெட்டர் ரிவீல் ஆனது இப்ப தெரியல. நான் என்ன அனுப்புற சங்கடப்படுவீங்க, அப்புறம் கட் பண்றேன். இன்னைக்கு அவங்களுடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள்ல சிஎம் சொல்லியிருக்காரு அந்த கருத்து. நேற்றுக்கு வந்து திரு தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் தேவைன்னு சொல்லும் போது இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு. அவங்க முதலமைச்சர் சொன்னது வந்து பழைய லெட்டருங்க. அது வந்து அந்த குழுவங்கள்ல ஒரு வார்த்தை விளையாட்டு இருக்குது. அந்த குழுவுல வந்து முன்னாடி சொன்னாங்களா பின்னாடி சொன்னாங்க, நான் அதை சொல்லலைங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வில் இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், புரியுங்களா? நான் வந்து திரு குமரகுருபன் அவர்கள் வந்து செக்ரட்டரி கவர்மெண்ட் எழுதுனது வில் இம்ப்ளிமெண்ட் இட்ங்கிறது வார்த்தை நான் காட்டுறேன். அதுல கொஞ்சம் MOE ஒரு மெமரண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதுதான் இப்பயும் சொல்றாங்க, நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றாங்க. அதுதான் உங்களுக்கு சொன்னேன், இதெல்லாம் நீக்குங்க, நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம்ன்றாங்க. ஸ்கீமுக்கு அமல்படுத்தினாதான் காசு. நான் 100 முறை சொல்லிட்டேன் சார். நம்ம SSAவுக்கும் நிதி கொடுக்கணுமா இல்லையா? ஒட்டுமொத்த எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்காரு தானே இப்ப தமிழ்நாட்டு மக்கள். SSA 1 SSA 2 ரெண்டு வேற வேற பேரு, வேற வேற ஸ்கீமு. அதே போல PM ஸ்ரீங்கிறது வேற ஸ்கீம். இந்த ஸ்கீம் நீங்க லெட்டர் எழுதும்போது ஏன் PM ஸ்ரீ மென்ஷன் பண்றீங்க? தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் கல்வி நிதி கொடுக்கணும்னு கேட்க வேண்டியதானே? அப்படி எங்க இருக்குன்னு கேட்க சார். இப்போ போராடுவது என்ன சம்சார என்ன பாருங்க, எனக்கு பேரே தெரியல பாருங்க. ஹிந்தில வச்சா எனக்கு என்ன 3 மொழி கொள்கைகளை படிச்சிருந்தீங்கன்னா சரியா வந்து. இல்ல சார், எங்களுக்கு 3 மொழி கொள்கை படிக்கவும் இல்ல சார். அது தெரியல ஏன் சொல்றீங்க? அப்ப தெரியல ஏன் சொல்றீங்க? ஹிந்தில பேர் வச்சா என்ன சார் தெரியும்? என் மொழி என்னன்னு எனக்கு தமிழ்ல அனைவருக்கும் கல்வின்னு வைங்க சார். உங்களை யார் சார் தடுத்தா? EP கோட் இங்கிலீஷ்ல வச்சாங்கல்ல சார், அப்படின்னு என்ன சார்? இந்தியன் பீனல் கோட், சரிங்களா? அதுக்கு தமிழ்ல இந்திய தண்டனை சட்டம் வச்சோம்ல சார், வச்சுட்டு போங்க. உங்களை யார் வேணான்றா? நீங்க தமிழ் படுத்த மாட்டேன்றீங்க. அனைவருக்கும் கல்வி திட்டம், அறிவொளி திட்டம், இடைநிற்றல் கல்வி திட்டம் வச்சிருக்கீங்க, வைங்க. உங்களை யார் வேணான்றா? ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? மேலேயே வைக்கலாமே சார். ஒன்றிய அரசே இந்த வேலையை செய்யணுமா இல்லையா சார்? ஒன்றிய அரசு அவங்களுக்கான வேலையை பார்த்துருவாங்க சார். இங்க ஒன்னு அரசு இருக்கு சார், நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க தமிழை வளர்ப்பாங்க, நீங்க என்ன வளர்ப்பீங்க? கொடுத்துருங்க, மாநில பட்டியலுக்கு கல்வியை கொடுத்துட்டா இவங்க பார்த்துப்பாங்க. எடுத்தவங்கள்ட்ட கேளுங்க, பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல, எடுத்தவங்கள்ட்ட கேட்க வேண்டியது. எதுக்கு நீங்க எங்கே பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க சார்? ஏன் சொத்தை நீங்க எடுத்து வச்சுக்க, பத்திரத்தை அங்கிட்டு திரும்பி பத்திரத்தை கொடு, பத்திரம் எங்க பக்கத்துல கூட கேட்க வேண்டியதானங்க? அவர் தானே எடுத்தாரு, எடுத்தோட கேட்க வேண்டியதானே? அவங்க கூட்டணியில இருந்து இத்தனை வருஷமா ஒரு கேட்கல.
மாநில பட்டியல கொடுங்க. ஆட்சியில் இருந்தீங்களா இல்லையா? யூபிஏ 1 to எத்தனை 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களா? மாநில பட்டியல கொடுங்க. முடிஞ்சிருச்சு சார். 3 டென்யூர் சார். இப்ப மோடி பிரதமர் 3 டென்யூர் சார். அதான் சொல்லுங்க, நீங்க வாட்ச்மேனா இருக்கும்போது காணாம போச்சுன்ற, அது காணாம போய் 10 வருஷம் ஆச்சு, திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்கன்றீங்க. அப்ப நீங்க தானே இப்பதானே ஆபத்து, இப்பதானே நிதி பிரச்சனை எல்லாம் வருது. இப்பதான் கேட்கற நிதியே வரமாட்டேங்குது. சுத்தமா கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டேன்றாங்க. கல்விக்கான நிதி எங்க இருக்கு காட்டு. நான் அடுத்த பாயிண்ட், கலாச்சாரம் எங்க இருக்கு காட்டுன்னு சொல்லிட்டேன்னா, தமிழ் கலாச்சாரம் சார் எங்க அமைச்சர்களும் எங்க எம்பிக்களும் பேசுறதுதான் நான் கேள்வியா வைக்கிறேன் சார். நீங்க அதவங்க விவரமா பேசட்டும் சார், நீங்க விவரமா பேசுங்க. தமிழ் கலாச்சாரத்தை தெளிவு கொடுத்தினார், ப்ரூஃப் காட்டுங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்த பாயிண்ட் சொல்றேன், கல்வி நிதியை கொடுக்க சொன்னீங்க. கல்வி நிதி எங்க இருக்கு காட்டுங்க. போற போக்குல பேசிட்டு போறதுக்கு என்ன சார் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த 2152 கோடி எதுக்காக? பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்கா, எஸ்எஸ்ஏவுக்கு அதுதான் சார் பிஎம் ஸ்ரீ. அதுதாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். மெட்ரோக்கு நீங்க காசு கேட்டீங்க தெரியுமா? மெட்ரோக்கு தான் அந்த காசு. மெட்ரோ இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், காசு பண்ண முடியாது. உங்களுக்கு தகவலுக்காக நீங்க வந்து பெரிய சண்டையெல்லாம் போட்டிருக்கீங்க. மெட்ரோ 2வது திட்டத்தை நாங்களே நிறைவேற்றோம், தமிழர் சொல்லிச்சு, நிறைவேற்றிக்கோங்கன்னு சொல்றோம். நீங்க மெட்ரோல வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓன் ஸ்கீம் இருக்கும். காசு இல்ல. அப்புறம் என்னதுமா கேட்டாங்க? எங்களுக்கு காசு இல்ல, கொடுங்க, சேர்ந்து செய்வோம்னு சொல்ல, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுங்கன்னாங்க. எங்க நான் தான் நிறைவேற்றிக்கிறேன்னு சொன்னது நீங்க, சரிங்க நிறைவேற்றிக்கிறேன். அப்புறம் காசு இல்லை சொன்னா, காசு இல்லப்பா வாங்க பார்ட்னர்ஷிப் கொடுன்னு சொல்லி சந்தோஷமா செய்யலாம். மெட்ரோ ஒன்று அப்படிதான் இருக்கு. அப்படி எப்படி மாத்துனீங்க? மத்திய அரசு கொடுக்கல மாதிரி. அதை மாதிரி தான் சொல்றேன். கல்விக்கு நிதி நீங்க ஜிஎஸ்டில எனக்கு பங்கு வரலன்னு சொல்லுங்க, நம்ம பேசுவோம். ஜிஎஸ்டியும் பிரச்சனை இருந்தது, வாங்க பேசுவோம். பிரச்சனை சார், அத பேசுங்க சார். நிதினாவே பிரச்சனை தான் சார். வாங்க சார், வாங்க சார். நீங்க பேச மாட்டேன்றீங்க. சொல்லுங்க, 1500 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு, வரல சொல்லுங்க, வாயை திறங்க சொல்லுங்க. நான் தான் சொல்றேன்ல, அரசியல்வாதிகள் திசை மாற்றி மடை மாற்றி சொல்வார்கள். இது திசை அவர்கள் கூடவே பயணிக்கிற மாதேஷ் மாத்தி சொல்ல மாட்டார். எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனா அவர்கள் பண்ண நான் புரிஞ்சுக்கிறேன். நான் மாதேஷ்ட கேட்கிறேன், கலாச்சாரத்தை எங்க இழிவுபடுத்தினார், கல்விக்கான நிதி எங்க கொடுக்கல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பிஎம் சீரிஸ் கொடுக்கல, ஆமா கொடுக்கலன்னு தானே சொன்னேன், கொடுத்துட்டாங்க நான் சொன்னேன். ஏங்க அப்படி அபாண்டமா சொல்றீங்க? பிஜேபி கவர்மெண்ட் நான் சொல்றேன் கொடுக்கல. ஏன்? அது திட்டத்துக்கானது. உங்களுக்கு புரிய வைக்கிறது. மெட்ரோ திட்டத்துக்கான காசு மெட்ரோக்கு தான் கொடுப்பாங்க. மெட்ரோ திட்டத்துக்கு காசு கொடு, மெட்ரோ நிறைவேற்ற மாட்டோம், கொடுப்பீங்களா? சரி, தமிழ்நாட்டின் கொள்கை இருமொழி கொள்கை சார். மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டான்றாங்க. சூப்பர். யாருக்கு வேண்டாம் சொல்லியாச்சு. சூப்பர். நம்ம 1000 முறை பேசினோம், 1000 முறை ட்ரை பண்ணுவோம். யாருக்கு வேண்டாம்? அரசு பள்ளிக்கா தனியார் பள்ளிக்கா? எல்லாருக்குமே வேண்டாம். சூப்பர், செஞ்சிருங்க. நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆர்டர் போடுங்க. உங்க கீழே இருக்குல்ல, நாளைக்கு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு இடம் கிடையாது. எல்லா பிரைவேட் ஸ்கூலும் தமிழ் இங்கிலீஷ் தவிர வேற சொல்லி தரக்கூடாது. போடுங்க. சிபிஎஸ்சியும் கேவியும் நீங்களே பண்ணலாம். இமிடியேட்டா பண்ணுங்க. இமிடியேட்டா பண்ணுங்க சார். ஒன்றிய அரசு பண்ணலாம் சார். சிபிஎஸ்சியும் கேந்திரிய வித்யாலயம் கொஞ்சமாவது வந்து ஒரு விஷயமா நீங்க கேக்குறீங்க. நான் கேக்குறேன். மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்றவன்ட்ட மாத்துன்றீங்க. மும்மொழி கொள்கை முடியாதுன்னு சொல்ற மாத்த முடியாதுன்றீங்க. நீங்க தானே சார், உங்களுக்கு தானே சார் வேண்டாம், அவங்களுக்கு வேணும் சார். அவங்களுக்கு வேணும், அவங்க எப்படி சொல்லுங்க? உங்களுக்கு வேண்டாம்ல, உங்களோட ரைட்ஸ் இல்ல. கல்வி பொதுப்பட்டியல இருக்குன்னா தமிழ்நாட்டில் சரி 3வது மொழி கிடையாது. இல்ல சார், நீங்க என்ன அரசு பள்ளி மாணவர் மட்டும் கிடையாது வச்சிருக்கீங்க? அப்படி இல்ல சார். இப்ப நீங்க பிஎம் ஸ்ரீ திட்டமே தமிழ்நாட்டை இருங்க சார். தமிழ்நாட்டுல இல்ல பிஎம் ஸ்ரீ மும்மொழி கொள்கை கரெக்டா வாங்க. அங்க வந்தாதான் கரெக்டா வரும். வரும். பிஎம் ஸ்ரீ திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஆமா தானே? யாருங்க? ஒன்றிய அரசு பண்ணணும்னு ஆசைப்படுது. நாங்க ஆசைப்படலங்க, நீங்க வச்சுக்கோங்க. நீங்க காசு கேக்குறீங்க, அதுக்கு பிஎம் ஸ்ரீ சொல்றாங்க. நான் வந்து பிஎம் ஸ்ரீ கம்பல் பண்ண முடியாது சார். கான்ஸ்டிடியூஷன் படி பிஎம் ஸ்ரீ எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு கம்பல் பண்ண முடியாது சார். தரம் உயர்த்தப்பட்ட மாடர்ன் பள்ளிகளை பிஎம் ஸ்ரீ பள்ளிகளா மாத்த அதை வந்து இது பண்ண போறாங்க, பேர் வைக்க போறாங்க, ஆமா தானே? மாத்தி சொல்றீங்க. ஆமா, அதான் கரெக்ட். அப்படின்னா வச்சுக்கோங்க. நீங்க தனியா என்கிட்ட கேட்டீங்க, நான் சொல்றேன் தரம் உயர்த்துறதுக்கு காசு கொடுக்குறாங்க. தரம் உயர்த்தப்பட்ட பள்ளியில போர்டு போட மாட்டாங்க, புரியுங்களா? நீங்க செய்யற மாதிரி செலக்டட் தானே. 14,000 பள்ளிக்கூடம் இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க சார். ஒட்டுமொத்தமே 14,000 தான் சார். எங்கங்க இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் இந்தியா முழுக்க 14,000 பள்ளிகள் தான் வரும். செலக்டடா சார்? ஆமா. நீங்க என்ன காசு அதுதான் சார். இதையே எப்படி செலக்ட் பண்ண போறாங்க? தமிழ்நாட்டுக்கு 2000 கோடி எப்படி கொடுப்பாங்க? 2 பள்ளிக்கூடத்துக்கா? 4 பள்ளிக்கூடத்துக்கு? ஒரு 200 பள்ளிக்கூடங்கள் வருமா? 200 பள்ளி 2000 கோடி செலவழிச்சா நீங்க விட்டு வச்சிருவீங்களா? 10% போட்டு எவ்வளவு அடிச்சிட மாட்டீங்க? சிம்பிளான பாயிண்ட் பாருங்க. ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, காசு வாங்கிட்டு போங்க. அடுத்து மும்மொழி கொள்கை. இல்ல, மும்மொழி கொள்கை இங்கு வந்தால் எங்களுக்கு அதுக்கான அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை, பிரச்சனை எங்களுக்கு. நான் தான் உங்களை கம்பல் பண்ண முடியாது. கான்ஸ்டிடியூஷன் படி நீங்க வந்து மும்மொழி கொள்கையும் சரி, நீங்க வந்து பிஎம் ஸ்ரீ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல கம்பல் பண்ண முடியாது. நீங்க பண்ண வேண்டாம். பஞ்சாப்ல இல்ல, டெல்லியில இல்ல, காசு வேண்டாம்ட்டாங்க. பிரச்சனை இல்ல. நீங்க காசு வேணும்ன்றீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இவ்வளவுதான் பிரச்சனை சார். கல்விக்காக ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி தானே, ஆமா தானே? இங்கிருந்து போல வரி வருவாயில இருந்து எடுக்கிற நிதி தானே அது. ஆமா, எல்லாரும் இங்க இருந்து எடுக்கிறல, இந்தியா முழுக்க எடுக்கிற. நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணா கொடுக்குறோம், மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா கொடுக்குறோம், அதுதானே பிரச்சனை. இல்ல, மும்மொழி கொள்கை பத்தி எங்க சொல்லுங்க நீங்க. பிஎம் ஸ்ரீ ஸ்கீமுக்கு நல்லா உள்வாங்க. புரியலன்னா 18 சொல்றேன். ஏன் சார் இப்படி குழப்புறாங்க? உங்களுக்கு குழம்பு சார். மக்கள் தெளிவா இருக்காங்க சார்.
மக்கள் தெரிவாங்க. நீங்க குழம்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்ப வந்து போராட்டம் அந்த பண்றாங்கல்ல ரத்தம் தடுக்குது, அந்த ரத்தம் கொடுத்து அப்படியே தடுக்குது. ஐயோ அப்படி போகுதுன்னு கவலைப்படாதீங்க. இது வந்து திட்டத்துக்கான நிதி. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், திட்டத்தை கம்பல் பண்ண முடியாது. நீங்கள் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம், காசு கேட்க முடியாது, அவ்வளவுதான். காசு வேணும், திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், அதுதான் விவாதம். இப்ப நிதி பிரச்சனைன்னு சொல்றது பிஎம் ஸ்ரீயை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றதுக்காக தான் நான் கொடுக்க மாட்டேன். அதாவது பண்றது அதுக்கான திட்டம், அதாவது கணர் வெட்டினா காசு கொடுக்குறோம். கரெக்டா சொன்னீங்க பாத்தீங்களா? அதுதான் அந்த உங்க லாங்குவேஜ் கரெக்டா வருது பாருங்க. கிணறு வெட்டினா காசு, பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. எனக்கு பாருங்க, என்ன 1.5 மணி நேரமா ட்ரை பண்ணி எனக்கு வரல பாருங்க. அவ்வளவுதான். இல்ல இங்கு இருக்கிற கிணறுக்கே தேவையான நிதியை கொடுங்கன்றாங்க சார். ஏற்கனவே வெட்ட கிணறுக்கானது கொடுங்க, அப்ப தண்ணி வராது, தண்ணி வராதுல ஏன் தோணுனீங்கன்னு உங்களை கேட்பாங்க. கல்விக்கு தண்ணி வராதுல ஏன் தோணுனீங்க? போராட்டமே எப்படி நடக்குதுன்னா ஒட்டுமொத்த கல்விக்கான நிதியே கொடுக்கலன்னு தான் சொல்லி சார். அப்படி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க அப்படி எங்க இருக்கு சொல்லுங்க. நேத்து பார்லிமெண்ட்ல விவாதத்து வந்து என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க. பிஎம் ஸ்ரீ தான் சொல்லிருக்கேன். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க நீங்க 1.5 மணி நேரம் சுத்தி திருப்பி அங்க வந்து நிக்கிறீங்க? அதை தானே ஒரு முதல்ல சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எதாவது மாத்தி சொல்றேன்னா? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. யாரு? ஒன்றிய அரசும் தமிழக அரசும். தமிழக எம்பிக்கள் சண்டை போடுறாங்க. அவங்க டிஃபென்ஸ்ல இருக்காங்க. மத்திய அரசு என்ன செய்யுது? அவங்க நீங்க கேக்குறீங்க, அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. சண்டை நீங்க போடுறீங்க, அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சண்டைக்கு காரணமும் பிஜேபி தானே. பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல இந்த பிரச்சனை வரமாட்டேங்குது சார். நான் உங்களுக்கு பிஜேபி ஆளாத மாநிலம் சொல்லிட்டேன் சார். நீங்க தயவுசெய்து பஞ்சாப் வந்து பிஜேபி ஆளல சார், அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அவ்வளவுதான். அங்க பிரச்சனை இருக்கா? இல்ல. அங்க பிஎம் ஸ்ரீ இருக்கா? இல்ல. தெரிஞ்சுக்கங்க, பஞ்சாப்ல பிஎம் ஸ்ரீ இல்ல, சண்டையும் இல்ல. அது எப்படிங்க? தமிழ்நாட்டுல பிஎம் ஸ்ரீ இல்ல, சண்டை வருது. பஞ்சாப்ல பிஎம் ஸ்ரீ இல்ல, சண்டை இல்லை. ஏன்? உன் காசு எனக்கு வேண்டாம்ட்டான். டியூட்டி ஒரு பிரச்சனை இல்லை. ஸ்கீம் நீங்க தான் சொன்னீங்க. நான் உங்களோட அழகா எனக்கு சொல்ல தெரியல, நீங்க சொல்லிட்டீங்க. அப்புறம் கிணறு வெட்டினா காசு இல்ல சார். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கணுமா இல்லையா? அப்படி எப்பயுமே மாநிலங்களுக்கான வரி வருவாய் பகிர்வு நடந்துகிட்டே இருக்கு. அது கல்விக்கு, ஆதி திராவிட நலத்துறைக்கு, அது வந்து பார்லிமெண்ட் கட்டணத்துக்குன்னு பிரிகிறது இல்லை. அது வந்து மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்குன்னு தனியா ஒண்ணு. ஒரு டேட்டா எடுத்து வச்சு பேசுவோமா? நான் பேசுவேன். கரெக்டா வா. கண்டிப்பா சொன்னேன் பாருங்க. போன பேட்டி மாதிரி சொல்லாதீங்கன்னு சொன்னே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? அடுத்த முறை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. போன அப்படி சொல்லல சார். டேட்டா எடுத்துட்டு டேட்டா எடுங்க. உங்களுக்கு இன்னும் டைம் கொடுக்குறேன். கட் பண்ணுங்க. நான் டேட்டா பார்க்கல, நீங்க டேட்டா பண்ணுங்க. லைன்ல வச்சே பண்ணுங்க. கட் பண்ணி டேட்டா எடுக்க பேசுவோம். சார், ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு நிதி கொடுக்காமல் வஞ்சிக்கிறதுன்றது இது இப்போ சமீபத்திய 1 வருடங்களாகவே அதிக பேசப்படுது. எடுங்க. அதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நீங்க போயிடுங்க. இல்ல மொபைல் எடுத்து பேசுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்றேன். ஆனேர்ல வச்சுக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம பேசுவோம். எத்தனை பேரிடர் நம்ம சந்திச்சு வாங்க. நிதியை கேட்டா கொடுக்கறது கிடையாது. வந்துட்டீங்களா? இப்ப பேரிடர் நிவாரணம் பத்தி யாரா பேசுறாங்களா? யாராவது? அடுத்த மழை வந்துருச்சு, நம்ம பேசிட்டு இருக்கும்போது சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு. யாராவது பேரிடர் பத்தி பேசியிருக்காங்களா கேளுங்க. ஏன் சார்? இருக்கிற காசை செலவழிங்கன்னு சொல்லிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. புரியுங்களா? மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு மத்திய அமைச்சர் ஒரு லெட்டர் போடாரு. 700 கோடி ரூபாய் 700 crores அக்கௌண்ட்ல இருக்கு, செலவழிக்காம. அதை தயவுசெய்து செலவழிங்க, மார்ச் முடிய போகுதுன்னா. முதலமைச்சர் என்ன பதில் போடாருமா? அது ஓரமா இருக்கட்டும், நீங்க அடுத்த அமௌண்ட் கொடுங்க. மேலும் மேலும் அந்நியப்பட்டே போயிட்டு இருக்காங்க சார் பிஜேபி. எப்படிங்க? பாவம். அதாவது நீங்க உங்களுக்கு காதை மூடிட்டு வாயை திறந்துட்டீங்க. நான் சொல்றது கவனிக்கல. எனக்கு நல்ல கவனம். 700 கோடி அக்கௌண்ட்ல இருக்குங்க, செலவழிக்கலங்கன்னு சொல்லி செலவழிக்க சொல்லி மத்திய அரசு சார் கொடுத்த காசை செலவழிங்கன்னு என்ன மக்களுக்கு கொடுக்க சொல்லி அது செய்யல. நீங்க என்ன காசு கொடுத்தியா கேக்குறீங்க? வரி வருவாயில பங்கு வாங்க பேசுவோன்றே பேச மாட்டேன்றீங்க. அந்நியப்பட்டு போயிட்டு இருக்கீங்க. பிஜேபி தோக்கும், உங்க ஆசை நீங்க வச்சு நீங்க ராமநாமன் சொல்லாம சொல்லிட்டு பிஜேபி தோக்கும். எனக்கு என்ன பிரச்சனை? நம்ம அமைச்சர் பெருமக்கள் அடிக்கடி டெல்லிக்கு போறாங்க, நிதி வேணும்னு கேக்குறாங்க. ஆனாலும் 700 கோடி இருக்குன்றீங்க, எங்க இருக்குன்னு தெரியல. அதையாவது சொன்னீங்கன்னா. நான் உங்களுக்கு லெட்டர் அனுப்பிட்டேன்னு நீங்க அதை போடணும். நான் சொல்ற லெட்டர் வந்து அமைச்சர் அனுப்புனது, நான் சொல்றது முதலமைச்சர் பதில் சொன்னது. நான் நேம மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியலன்னா நீங்க படிக்க மாட்டீங்கன்னு தான் சொல்றேன். நீங்க முரசொலி தரவும் படிக்க மாட்டீங்களே, அப்புறம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நான் சொல்ற சிஎம் அனுப்புன லெட்டர் சொல்லிட்டு இருக்கேன் சார். சென்ட்ரல் மினிஸ்டருக்கு பதில் போட்டது நீங்க பார்க்கவே இல்லை. இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். தமிழ்நாட்டின் அத்தனை ஊடகங்களும் அத்தனை செய்தி நிறுவனங்களும் நீங்க வேலை செய்த அத்தனை செய்தி பேப்பர் செய்தித்தாள்களிலும் கூட நிதி வரல தினம் செய்தி வந்து. எங்க மூத்த பத்திரிகையார எங்களுடைய முன்னோடி அண்ணன் இந்தியா டுடே மணி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஊடகங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதிர்க்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. நான் அப்புறம் தனியாக சொல்ல நல்லா இருக்காரு. அவர் பெரிய மனுஷன் சொல்லலாம், நான் சின்ன பையனான்னு சொல்லக்கூடாதுல்ல. சொல்லிட்டாரு. ஊடகங்கள் என்ன பண்ணி சொல்லிட்டாரு. நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்க எடுத்து பாருங்க, தனியாக அனுப்பிவிடுறேன். நான் வந்து சொன்னா நல்லா இருக்காது, அனுப்பிவிடுறேன். சொல்ல மாட்டீங்களே, பேச மாட்டீங்களே. டாஸ்மாக்ல 3 நாள் ரைடு பேச மாட்டேன்றீங்களே. செய்தி வந்திருக்கு. செய்தி வந்ததுனால தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. போட்டீங்களா? நமக்கு தெரிஞ்சது இல்ல. செய்தி போட்டீங்களா? சூப்பர். அதை பத்தி வாங்க வேலை பண்ணுவோம், தாராளமா பண்ணுவோம். பண்ணுங்க, கேள்விகளுங்க.
இன்னைக்கு கேள்வி சார் பழிவாங்க நடவடிக்கை தானே சார். இன்னைக்கு நாகரிகமற்றவனும் எங்க எம்பி பேசிட்டாங்க சார். நம்ம எம்பி பேசிட்டாங்க நாகரிகமற்றவன். நம்ம ஊர்ல 50,000 கோடி ரூபாய் வருஷ பட்ஜெட் இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல ரெய்டு நம்ம விவாதிக்கணும் சார். அது என்னைக்கு விவாதிக்கணும், என்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அதான் சார் சிக்கல். முன்முடிவோட இருந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தோட வந்தா இப்படிதான் சார் சிக்கல். அதான் பிரச்சனை. அதை பத்தி பேச பண்ணி ஊடகங்கள்லாம் சொன்னேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை. ஊடகங்களை பத்தி அண்ணன் இந்தியாவுடைய மணி சொல்லிட்டாரு. நான் சொல்ல விரும்பல. மும்மொழி, இந்தி எதிர்ப்பு, நிதி பிரச்சனை, இதையெல்லாம் மையப்படுத்தி திமுக போராட்ட அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. அது மக்கள் மத்தியில பேசு பொருளாயிருக்கீங்க சார். ஆமா, ஆனா அது அது வெற்றியை தேடி தராது. ஏன்னா மக்கள் ஹிந்தி கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லா மொழியும் கற்றுக்கணும்னு பார்க்குறாங்க, நிறைய மொழி கற்றுக்கணும்னு பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நான் 10 மொழி சொல்லித்தர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் அதை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் 55% மேலே, மோர் தென் 55% அதில் தே ஆர் இன்டெலிஜிங். ஏதோ ஒரு மொழி கற்றுக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 20% மேலே தமிழ்நாடு நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் உங்களுக்கு புரிதலுக்காக. தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, அவங்க எல்லாருமே ஏற்கனவே மும்மொழியில் இருக்காங்க. நான் சொல்ல அட்லீஸ்ட் 20%. நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்துங்க. அட்லீஸ்ட் அவங்கெல்லாம் ரொம்ப சொல்கிறாங்க, நான் உடன்படலை. ஆனால் அட்லீஸ்ட் 20% இருக்கு. உங்களுக்கு தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ மும்மொழி கொள்கை ஏற்கனவே இருக்கு. 55% எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு தடவை நீங்க சொன்னீங்கன்னா அது அடுத்த சட்ட போராட்டத்துக்கு நல்லா வழிவகுக்கும். நல்ல ஒரு பாலிடிக்ஸ் இல்லை சார். மும்மொழி கொள்கையை நம்ம ஏத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்க நம்ம கொள்கை கிடையாது, தமிழ்நாட்டு கொள்கை அது இல்லை. ஏத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏத்துக்கிட்டா 22 மொழிகள்ல ஒரு மொழி படிக்கணும். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி படிச்சுக்க வேண்டியது. கரெக்டுங்களா? அருமையா சொன்னீங்க. ரைட். அங்க தெலுங்கு, மலையாளம், மற்ற இன்ன பிற மொழிகள் இருக்குல்ல, அந்த வரிசைப்படுத்தி நான் சொல்றேன். அதுல அதுக்கான டீச்சர் இல்லைன்னா மறுபடியும் அதுல எதுல எக்ஸஸா அதிக மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு இருக்காங்களோ அதை போய் படின்னு சொல்ல போறோம். நடக்கும். அவ்வளவுதான். அப்படின்னா ஹிந்தி தான் நிக்கும். அவ்வளவுதான். ஹிந்தி அழகா வந்துட்டீங்க பாருங்க. அப்ப பெரும்பான்மை மக்கள் விரும்பக்கூடிய மொழி ஹிந்தி. சொன்னது யாரு? அப்படி ரிப்பீட் பண்ணி போடுங்க சார். 26,000 ஹிந்தி டீச்சரை போட்டிருக்கோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னாரு. வட மாநிலத்துல விட்டுருங்க. அதே போல ஹிந்தி டீச்சரை கொண்டு வந்து போட போறீங்க. அதுதான் நடக்கும். நம்ம ஊர்ல பேசுவோம். நம்ம ஊர்லயும் ஹிந்தி டீச்சர், தெலுங்கு டீச்சரை கொண்டாங்க, நீங்க மலையாள டீச்சரை கொண்டாங்க, கன்னட டீச்சரை கொண்டாங்க. எனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குல்ல சார். சட்டத்துல என்ன இருக்கு? 3வது நம்ம தேசிய கல்விக்குள்ள என்ன இருக்கு? எனி இந்தியன் லாங்குவேஜ் வச்சுக்கோங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நீங்க கன்னட வச்சு நீங்க அழகா சொல்றீங்க. உங்களுக்கு மனசை மீறி வந்துருச்சு. அப்ப எல்லாரும் ஹிந்திக்கு போயிருவாங்கல்ல. எல்லாரும் ஹிந்திக்கு போயிட மாட்டாங்க. சொன்னது நீங்க ரிப்பீட் பண்ணிடுவேன். நான் வச்சிருக்கேன் ரெக்கார்டு புரியுங்களா? சொன்னது நீங்க. அப்ப எல்லாரும் ஹிந்திக்கு போயிருவாங்களா? அதான் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னீங்க. எல்லாரும் ஹிந்திக்கு போனா பெரும்பான்மை தானே செய்ய முடியும். யார் ஆட்சியில் இருக்கா? திமுகவா அதிமுகவா? அதையா சொல்ல மாட்டீங்களா? திமுக. ஏன்? அவங்க தான் அதிக எம்எல்ஏ வச்சிருக்காங்க. as simple as this. அப்ப யாரு அதிக வச்சிருக்காங்க ஜெயிப்பாங்க. அப்ப எல்லா மக்கள் இந்திய விரும்பினா நீங்க கொடுக்கணும்ல. மாதேஷ் ஒப்புக்கொள்கிறார். பெரும்பான்மை மக்கள், தமிழக மக்கள் இந்தியை விரும்புவார்கள். அப்ப இந்தி கொண்டு வர, அப்ப தமிழக மக்களுடைய விருப்பத்துக்கு விரோதமா ஏன் போறீங்க? இல்ல, இந்தி வேண்டான்றது இங்க கொள்கை, இந்தி எதிர்ப்புன்றது இங்க பெரிய வரலாறு. இது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் இருக்குது? ஆமா, என்ன அடையாளம்? எங்களுக்கு அப்ப தமிழ்நாட்டுல 55% பேர் தமிழ் படிக்காம 3ஆம் மொழி படிக்கிறாங்களா? அவங்க தமிழர்கள் இல்லையா? அவங்களாம் அந்நியர்களா? சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சா துரோகியா? சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தினா சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சா துரோகி. சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தினா சென்ட்ரல் போர்டே ஒன்றிய அரசு கிட்ட தானே சார் இருக்கு. ஏன் நடத்துறீங்க? ஏன் நடத்துறீங்க? ஏன் வேண்டாம் நீங்களே இது பண்ணுங்க சார். என்ன சார் நீங்க வாதம் வைக்கிறீங்க? அவன் வேணும்ன்றான் சார். அது விதண்டாவாதம் சார். சாரி செய்து அவன் மும்மொழி வேணும்ன்றான் சார். சரிங்களா? அவனை எப்படி தான் நடத்தக்கூடாது சொல்லுங்க? மும்மொழி வேண்டாம் நம்ம தானே சார் சொல்றோம். நீங்க தமிழ்நாட்டின் உணர்வு நீங்க தான் சார் சொன்னீங்க. அப்ப தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூலே கிடையாது சொல்லுங்க. இல்ல, இருமொழி கொள்கையிலே நம்ம சாதித்தவர்கள் தானே சார் நம்ம மாணவர்கள். அதைத்தானே சார் நான் சொல்றேன். இருமொழி கொள்கை இல்ல சார் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒழுங்கா ட்ரை பண்ணுங்கன்ற. எந்த ஸ்கூல்லையுமே 3ஆவது மொழி படிக்க முடியாது கொண்டு வாங்க. இல்ல ஸ்டேட் போர்டை தவிர வேற யாரும் பள்ளிக்கூடம் நடத்த முடியாதுன்னு கொண்டு வாங்க. ஏதாவது ஒன்று செய்யுங்க. உங்களால முடிஞ்சு செய்யுங்க. நான் சந்தோஷம் தான். எனக்கு ஒன்றும் வேண்டாம். அது நீதிமன்றம் தானே போக முடியும். அங்க ரங்கராஜ் பாண்டே சொல்லி நடக்க போறது இல்ல. சரி, நிதி பிரச்சனை தீருமா தீராதா? இந்த திட்டத்தை ஒப்புக்கொண்டால் உடனடியாக தீர்ந்துடும். 10 நிமிஷத்துல தீர்ந்துடும். பிஎம் ஸ்ரீயை ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டா ஹிந்தி ஏத்துக்கணும், மும்மொழி ஏத்துக்கணும். அதெல்லாம் நான் உங்களோட மும்மொழி ஏத்துக்கணும். அது ஒண்ணு மும்மொழிக்கு நிதி இருந்தா வரும். புரியுங்களா? ஹிந்தி ஏத்துக்கணும் நான் சொல்ல. ஹிந்தியும் பொசிஷன் இவங்க எல்லாம் சொல்றாங்க. எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எங்க சொல்ல முடியும்? பேப்பர் காட்டணும்ல. நான் சொன்னேன் 700 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு நான் சொன்னேன்ல. நான் ஒரு பேப்பர் காட்டுறேன்னு சொன்னேன். சரிங்களா? ஹிந்தி திணிக்கிறாங்க, நீங்க ஒரு பேப்பர் காட்டணும். பிஜேபி என்றால் இந்தி திணிப்பு, சமஸ்கிருதம் அப்படியே நீங்க வளர்ந்துட்டாங்க. நீங்க முரசொலி மட்டும் படிச்சாலும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க 4 பேப்பர் படிக்கிறேன் சார். நீங்க படிச்சுதான் பாத்துட்டேனே சார். நீங்க என்ன படிச்சீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க சர்டிபிகேட் காட்ட வேண்டியதே இல்லையே. அது வெளியே தெரியல. நானும் சொல்றேன், நான் ஒரு பேப்பர் காட்டுறேன்னு சொன்னேன் சார். நீங்க எப்படி சேலஞ்ச் பண்ணீங்க? நீங்க ஹிந்தி திணிச்சிருக்க ஒரு பேப்பர் காட்டுங்கன்ற.
நான் வேணா உங்களுக்கு வேற கொடுக்கவா? மத்திய உள்துறை அமைச்சராக அண்ணன் சிதம்பரம் இருந்தபோது ஹிந்தி படிக்க சொல்லி சொன்னது காட்டவா? வீடியோ போடுவா? ஹிந்தியிலே பேசியிருப்பார். பாக்குறீங்களா? அவர்கிட்ட கேளுங்க. என்ன சார் வேற பேசி, நீங்க மினிஸ்டரா இருக்கும்போது வேற பேசி, இப்போ அப்ப மினிஸ்டரா இருக்கும்போது போய் சொன்னேன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் தான் எதிர்க்கிறாங்க சார் இதை, எங்களுக்கு வேண்டாம். எந்த காங்கிரஸ்? இங்க தமிழ்நாடு காங்கிரஸ். நீங்க ராகுல் காந்தி கேளுங்க. அவர் தமிழ் மாநில காங்கிரஸா தமிழ்நாடு காங்கிரஸா? தமிழ்நாடு காங்கிரஸ். தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இந்த ரைட்ஸ் இருக்கு, ஏன்னா மாநில கட்சி. அவர் ராகுல் காந்தி சொல்லுங்க. நீங்க அண்ணாமலை சொன்னா ஒத்துக்கலாம், மோடி சொன்னா ஒத்துக்கிறீங்களா? யார் சொல்றது நீங்க முதன்மை கொடுப்பீங்க? நான் அண்ணாமலை பேசுறதையும் தனியா எடுத்து வச்சு பேசுவேன், மோடி பேசுறதையும் எடுத்து வச்சு. யார் சுப்பீரியர்? பயங்கரமா ட்ரை பண்றீங்க பாவம். ராகுல் காந்தி சொல்லுங்க இந்தியா திருப்பி கூடாதுன்னு. ராகுல் காந்தி சொல்லுங்க. முதலமைச்சருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த யோகேந்திர யாதவ் போட்டாரு, பிரசாந்த் பூஷன் போட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க, எப்படிங்க வந்து ஹிந்தி வெறுப்பு எப்படிங்க இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். பிஜேபியை பிடிக்காதவங்க ராகுல் காந்தி சொல்லுங்க, திக்விஜய் சிங் சொல்லுங்க, யாரா ஒரு காங்கிரஸ் பெருந்தலைவர் சொல்லுங்க ஹிந்தி திணிப்பு பண்றாங்கன்னு. நிதி பிரச்சனை, அதே போல தர்மேந்திர பிரதான் தமிழர்களை நாகரிகமற்றவர்னு பேசிட்டாருன்றதெல்லாம் போராட்ட வடிவில் இருக்குது. ஆனால் நீங்க கொடுத்திருக்கிற பதில் உண்மையானதை மக்கள் சொல்லுவாங்க. நீங்க அப்படி முடிச்சுட்டு போகும்போது நீங்க ஒரு வார்த்தை போட்டா நான் பேசாம ஒரு நன்றி சொல்ற ஆள் நான் கிடையாது. தமிழ் கலாச்சாரத்தை பத்தி இழிவா பேசினாலும் தமிழர் பத்தி நீங்க காட்டணும், அதுக்கப்புறம் தான் நன்றி வணக்கம். கனிமொழி சொல்லியிருக்காங்க சார். நான் சொல்ல நீங்க சார் நீங்க கேள்வி சொல்லியிருக்காரு. அவங்க சொன்னாங்க தமிழர்களை இழிவுபடுத்தினா பார்லிமெண்ட்ல இருந்தவங்க சார். தமிழக எம்பிக்களை பேசினார், தமிழக எம்பிக்களை பேசியிருக்க கூடாது ரங்கராஜ் பாண்டே ஸ்டேட்மெண்ட். நான் எந்த மன்னிப்பும் கேட்டார். 3 முடிஞ்சு வச்சு நீங்க போற பக்கம் வணக்கம் சொல்ல போன வார்த்தையை போட்டு விட்டுருவோம். அந்த வணக்கம் சொல்ல 50 நிமிஷம் உட்காந்துட்டே இருப்பேன்.